உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரமேஷ் பாபு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க மூன்று பேருடைய உரை பிளஸ் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல நுட்பமான விமர்சனங்களை திமுக முன்வைக்கிறதா? இதற்கு கவுண்டர் பாயிண்ட் அதிமுக பாஜக எப்படி செயல்படுத்துறாங்க? இப்போ தமிழ்நாடு பிரச்சார களம் இப்போ சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இரண்டு தலைவர்களும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டு அதை ஒட்டி களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சில குற்றச்சாட்டுகள் அரசியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கும். சில குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் கிடையாது, அவங்க செய்த நன்மைகள். இப்போ தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அவர்கள் செய்த நன்மையை பட்டியலிட்டு பேசுகிறார் முதலமைச்சர். இப்போ திமுக ஆட்சியில் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ வளர்ச்சி திட்டங்களையும் அதே போல் நலத்திட்டங்களையும் ஒருங்கே இணைத்து வெற்றிகரமான பல திட்டங்களை அறிவித்து மக்கள் நேரடியாக பயன்படுற அளவில் வச்சிருக்காங்க. அங்கதான் அக்னி சாரோ அல்லது பொன்வில்சன் சாரோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஊழல் நிறைந்த ஆட்சியாக இது கட்டமைக்கப்பட்டிருக்குதே, இதை பத்தி தானே மெயினா பேசணும், இதையே பேச மாட்டேன்றீங்கன்றாங்க. இந்த ஊழல் ஆட்சி என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் எல்லாமே குற்றச்சாட்டுகளாகவே இருக்கின்றன. ஏன்னா குற்றச்சாட்டுகள் சொல்வதனாலேயே அதை உறுதிப்படுத்தாத நிலையில் அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்புவார்களா என்பது கிடையாது. ஏன்னா தேர்தல் களம் என்பது ஒரு கட்சியை விமர்சித்து பேசுவது. இப்போ அரசியல் ரீதியாக சில குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. அது இவங்களும் மாறி மாறி வைக்கும்போது அது பெரிய அளவில் எடுபடுமா அப்படின்றது, அது அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலைவாசி, இப்போ கட்டண உயர்வுகள், இப்போ பரவலாக பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எடுபடும் மக்கள்கிட்ட. அதே சமயம் அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல திமுக மைக்ரோ லெவல்ல அதிமுக அடிக்கிறாங்களா? ஆமா, இப்போ உங்களுக்கு இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கவர்னர்கிட்ட போய் ஒரு தொகை இவ்வளவு அளவு ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசுல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கு, ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லாட்டி அதை ஒட்டி ஏதாவது நடவடிக்கைகள் இருந்திருக்கா? அப்படித்தானே, அப்போதான் நீங்கள் அதை நிரூபிக்க முடியும். குற்றச்சாட்டு என்பது குற்றச்சாட்டாகவே இருக்கிறது இது வரைக்கும். அதை ஒரு சில அமைச்சர்கள் மேலே சொல்லியிருக்காங்க, இடியும் சொல்லியிருக்கு. ஆனால் அது எந்த நிலையில் இருக்கிறது, அது ஒரு கட்டத்தில் அது ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் மக்கள்கிட்ட அது நேரடியாக பாதிக்கும். இந்த அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்றது. அல்லது எல்லா ஆட்சியிலும் இந்த ஊழல் என்பது ஒரு அக்னி சார் சொல்றப்ப பிடிஆருடைய ஆடியோ நீங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்றாரு. அதெல்லாம் களத்துக்குள்ள எடுபடக்கூடாது அல்லது களத்துக்குள்ள போகக்கூடாதுன்ற ஸ்ட்ராட்டஜியோடு தான் பாஜகன்ற. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னா தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களுக்கு நிதி தரல. ஏன்னா இவங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் செயல்படுத்துகிறாங்க, கல்விக்கு நிதி கொடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதும் இந்தி திணிப்பு வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களுக்கும் ட்ரெயின், இப்போ ரயிலெலாம் நிறைய வசதி விடுறாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஹிந்தி பேர் முழுமையாக மாட்டிட்டாங்க. ஏன்னா தமிழ்லேயே பேர் கிடையாது. அந்த மாதிரி ஹிந்தி திணிப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் மையமாக வச்சு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை ஒட்டி முதலமைச்சர் ஒரு வியூகம் அமைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் அதிமுக தான் அதிமுகவை அதிகமாக விமர்சிக்கிறதும். இப்போ அங்கதான் பொன்வில்சன் சார் என்ன சொல்றாரு, நீங்க நாடாளுமன்ற தேர்தல்னா இப்படி நீங்க பாஜக எதிர்ப்பு முன்வைக்கலாம், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 2021 என்ன நடந்துச்சு, 75 இடங்களை அதிமுக கூட்டணி தானே ஜெயிக்குது. அப்போ 2021 நிலையே அப்படின்னா 2026 அப்படிதானே இருக்கும், அதை விட அதிகமான இடங்கள்ல தானே அதிமுக ஜெயிக்கும்ன்றாரு. பொன்வில்சன் சார் சொன்ன அந்த ஒரு கருத்தில் நான் உடன்படுறேன். எப்படின்னா சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. ஆனால் அதே சமயத்தில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் இப்போ அரித்மெட்டிக் ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி கணக்கு, அதை யார் திறம்பட செய்கிறார்களோ, கூட்டணி கட்சிகளை திரட்டி அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெறக்கூடியது அல்லது அதிக சதவீத வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். இதுவரைக்கும் கடந்த தேர்தலில் அதிமுகவும் அந்த தலைமையில் பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணியும் அமைத்திருந்தது. அது எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது எதிர்ப்பு இருந்தால் கூட அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். ஏன்னா அந்த பகுதியில், நம்ம பகுதியில் ஒரு முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால அந்த பகுதி மக்கள் பெருவாரியான வாக்குகளை எதிர்கட்சி அதிமுகவுக்கு அளித்து அந்த நம்பர் அதிகமான எண்ணிக்கையை கூட்டுவதற்கு ஒரு உதவியாக இருந்தது. அதுதான் ஒரு முக்கிய காரணம். அதே சமயத்தில் திமுக எந்தெந்த பகுதிகளில் செல்வாக்கு இருந்தது, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையான வெற்றிகளை தொகுதிகளை வென்றெடுத்து
ஒரு அதிகமான எண்ணிக்கையை கூட்டினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்தீங்கன்னா 9க்கு 9 அந்த மாதிரி 100% வெற்றி. டெல்டா பகுதி இந்த மாதிரி வந்தது. ஆனால் போட்டி கடுமையாக இருந்தது. ஏன்னா 2 கூட்டணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீத அடிப்படையில் கூட்டணி கணக்கில் வந்து ஓரளவுக்கு சமமாக இருந்தது பலம். ஆனால் இன்றைய தேதியில் வந்து திமுக அதை சரி செய்து கூட்டணி கட்சிகளினுடைய உதவியாலும் அதே போல் நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், இப்போ முன்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நகரத்தை நோக்கியே வந்து மக்கள் வந்து வேலைக்கு வாய்ப்புக்காக வந்தாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாகவே வச்சுக்கலாம், ஒரு முயற்சி இருந்தது. மத்திய அரசும் அதில் பங்கு உண்டு. ஆனால் மாநில அரசும் வந்து ஒரு திறமையான தொழில்துறை அமைச்சரையும் வந்து நியமித்து அதன் மேல தானே பொன்னுல்சன் சார் கேள்வி. இல்லை, தொழில்துறை 5 ஆண்டுகளில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கல. இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ தொழில்துறை அமைச்சரையும் நியமித்து திறமையாக கையாண்டுள்ளார். ஏன்னா கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறத்துக்கு வருவதை தடுப்பதற்காக இந்த ஆண்டுகளில் ஒரு முக்கியமான இந்த 5 ஆண்டுகளில் திட்டம் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிப்காட் தொழிற்சாலைகளை வந்து பரவலாக்குனாங்க. செய்யாறு, திண்டிவனம், அதே மாதிரி திருச்சி பக்கத்தில் காலனி தொழிற்சாலைகளை நிறைய இன்டர்நேஷ்னல் அளவில் உள்ள முக்கியமான கம்பெனிகள், அதாவது தோல் தொழிற்சாலை அண்ட் இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, காலனி தொழிற்சாலைகள்லாம் நிறுவியிருக்காங்க ராணிப்பேட்டை பக்கத்தில். இது மாதிரிலாம் இது என்ன ஆகுதுன்னா, வேலை வாய்ப்பை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நகரத்தை நோக்கி வருவதை தடுத்து இந்த ஆட்சி வந்து ஒரு திறம்பட தான் செய்திருக்கிறது. குற்றச்சாட்டுகள் பல அரசியல் ரீதியாக வந்து வழக்கமாக எல்லா ஆட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. அதை தாண்டி மக்கள் நேரடியாக பயன்படக்கூடிய பல திட்டங்களை திமுக அரசு வந்து செயல்படுத்தி இருக்கிறது. அதை ஒட்டி தான் வந்து முதலமைச்சர் வந்து ரெண்டும் பேலன்ஸ் பண்றாரு. பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க அதிமுக மேல கடந்த காலங்களில். அதே சமயம் தாங்கள் செய்த சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசுறார். அப்போ அந்த சமயத்தில் என்னன்னா, அந்த சாதனைகளை நேரடியாக அனுபவித்தவர்கள் மக்கள் நேரடியாகவே நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பலையும் ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பலையும் மக்களிடத்தில் இல்லை. பொதுவாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதுக்கு வந்து திமுக அரசு வந்து சில திட்டங்கள் மூலமாகவும் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால இதுதான் வந்து களத்தில் ஈடுபடும் அப்படின்றது. ரமேஷ் பாபு சார், இறுதி கருத்து மக்கள் தீர்ப்பு பெற்று. இல்லை, திமுக எதிர்ப்பு என்பது தான் அதிமுகவுக்கு பிரதானமான ஒன்று. அதே சமயத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சார் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய சர்ப்ரைஸ். ஏன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் எளிதாக வெற்றி பெறக்கூடிய, ஏன்னா ஆட்சி திரும்ப தொடரணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அதே சமயம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக சென்னை சிட்டியில் நிறைய வேட்பாளர்களை புதுமுக வேட்பாளர்களாக, அது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. குறிப்பாக நான் சார்ந்த பகுதியில் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா SR ராஜான்றவர் அது இதாச்சு, அது சரி பண்ணாங்க. ஆனால் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ஆனால் ஒரு புதுமுக வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். பல்லாவரத்துலேயும் அதே தான். ஏன்னா தொடர்ந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள். இந்த மாதிரி ஒரு 35 தொகுதிகள் நான் பார்த்த வரைக்கும் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை மாற்றி புதுமுக வேட்பாளர்கள் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு, இதிலிருந்தே வந்து அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி மீது நம்பிக்கை இருக்கிறது, தான் செய்த சாதனைகள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டு அதில் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, கடன் வாங்குவது என்பது இப்போ 5.5 லட்சம் கோடி, எல்லாருமே அதை பரவலாக பேசுகிறாங்க. எப்படி இவ்வளவு நலத்திட்டங்கள், ஆனால் போட்டி போட்டு திமுக, அதிமுக, தாவேகா, ஒரு படி தாவேகா மேலே போய் 7 லட்சத்தி சம்திங் அவங்க கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்டை விட ரொம்ப மிக அதிகமாக. அது அவங்கவுங்க தன்னம்பிக்கை. ஆனால் கடன் வாங்குவது ஒரு மூலதன முதலீட்டிற்கும் வளர்ச்சிக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் வாங்கலாம். இங்கே வந்து வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு முதலீடாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அளவுக்கு உட்பட்டு, அதாவது பெர்மிசபிள் லிமிட்னு வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அதனால் அதை வந்து சரி செய்வாங்க. அடுத்தடுத்த தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக சரி செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி சார். தொகுதி ஒதுக்கீடுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போது கிட்னி திருட்டு வழக்கில் யார் சம்பந்தம்? அவருக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அந்த இடத்துல யார் சம்பந்தம்? அவர்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துப்பட்டு. இதற்கு மேலே கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே அழுகுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து நன்றி.